எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு? ஒரு கார் ஒரு பென்ஸ் இந்த மாதிரி ஒரு கார் ஃபீலிங் வரும் ஓட்டும் போது. ஓகே, ஹைட்டா இருக்கிறோம், சுலமா இருக்கிறோம், இந்த இதெல்லாம் ஓகே. நமக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டியரிங் கூட நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஹில்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி நம்ம சப்போஸ் இப்படி போன ஒரு லாங் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இதில் நிறைய ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கு? ஆமாம், நிச்சயமாகவே. வெறும் பேசஞ்சருக்கு மாத்திரம் இல்லை, டிரைவருக்குமே ஒரு கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு நிறைய இந்த ஆக்சல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்கான ஸ்விட்ச் அண்ட் டம்மி ஸ்விட்சஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா ஃபியூச்சரில் ஆட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வால்வோ பஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபியூச்சர்ஸ்னா, இது எக்ஸலென்ட் ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது இந்த பள்ளம் மேடெலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பட்டன் ஒன்று லீவர் ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு அடி இறக்கவும் செஞ்சுக்கலாம், ஏற்றவும் செஞ்சுக்கலாம். வெஹிக்கிள் ஹைட்டா அதுதான் ஒரு வால்வோக்கு ஒரு மெயின் அல்டிமேட்டான விஷயம். ஸோ இதுல வந்து நமக்கு ஃப்ரண்ட் ரியர் சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே நம்மளால வந்து தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆமா, கரெக்ட்டுங்களா? ரைட், சூப்பர். அதே மாதிரி ஹில்ஸ்ல நீங்க டிராவல் பண்ணும்போது சப்போஸ் ஜாம் ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்லயும் மூவ் பண்ண முடியாது, பேக்லயும் மூவ் பண்ண முடியாது, நம்ம பிரேக்ல கால வைக்க வேண்டியது இல்லை. இந்த சுவிட்சை பண்ணா பேக்ல மூவ் ஆகாது, வெறும் ஃப்ரண்ட்ல தான் மூவ் ஆகும். ஓ, எது இந்த சுவிட்ச்? ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹில்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீல் பண்ணலாம். எதுவும் பிரேக்லேயே நின்றுட்டு கால் வைக்கணும் அவசியம் கிடையாது. இதை ப்ரெஸ் பட்டன் பண்ணா ரிவர்ஸ் போகாது, நம்ம ஆக்சிலேட் பண்ணா ஒன்லி ஃபார்வர்ட் தான் போகும். ஓ, சூப்பர் சூப்பர். அப்போ மலை ஏறும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வெஹிக்கிளுடைய இன்டீரியர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நமக்கு இங்கே ஸ்டெப்ஸ்லேயே வந்து எல்இடி ஸ்டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட் எரியும் நமக்கு. ஆக்சுவலி இப்போ தான் வந்து வண்டி ஆன் பண்ணியிருக்கோம், இனிமேல் தான் செட்டப் பண்ண போகிறாங்க எல்லாம். ஸோ இப்போ அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே நமக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இவருடைய கண்டக்டருடைய சீட்டு, அண்ட் இது வந்து டிரைவருடைய சீட்டு. நான் ஆக்சுவலி முன்னாடியே சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் சீட். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 9600 அப்படின்ற மாடல் நம்பர் இருக்குது. 6x2 டிரைவு. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய ஓவரால் கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 22,200 kg. 22,200 kg. அண்ட் இதோட வெஹிக்கிள் டைப் பார்த்தீங்கன்னா B8R அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் எரியுது. ஸோ உள்ள ஃபுல்லாக அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு அல்டிமேட்டான ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணன் தான் இப்போ நமக்கு வந்து காட்டியிருக்காரு. ஸோ அண்ணனோடைய இன்டர்வியூ நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ முதல்ல இங்கே நமக்கு டிரைவருக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட்ராலிக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க, போத் டெலிஸ்கோபிக் அண்டு டில்ட் ஆப்ஷனோட வருது. அண்ட் அந்த ரைட் சைடில் நான் சொன்ன மாதிரி ஆக்சலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு மினி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே ரிவர்ஸ் எடுக்கும்போது, சைடு எடுக்கும் போதும் நம்மளால் வந்து கேமராவில் பார்த்துக்க முடியும். ஸோ சொன்ன மாதிரி 4 கேமரா இருக்குது ஆல்ரெடி இன்டீரியரில். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டோரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு கேமரா இருக்குது. அண்ட் அது வந்து ஃப்ரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. இது இல்லாமல் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், பேசஞ்சரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து ரியரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒன்று.